அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான மோதல் பயங்கர உச்சகட்டம் அடைஞ்சிருக்கு நண்பர்களே. இதில் இப்பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக களமிறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனையானதுக்கு காரணம் என்ன? இதுவரைக்கும் வெளிவராத பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. அந்த தகவல்களை இன்றைக்கு நாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, இந்திய அமெரிக்க பிரச்சனையுடைய பின்னால் நடந்திருக்கிற சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். சரியாக 24 மணி நேரத்துக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு இந்தியாவின் மீது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவின் மீது 50% டாரிஃப் போட்டிருக்கிறேன், டியூட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நண்பர்களே. இது உலக நாடுகள்லேயே ஆக அதிக டியூட்டியை போட்டிருக்கிற லிஸ்டில் இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. சரியாக சொன்னோம் அப்படின்னா, நேற்று முதலாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த இந்த புதிய இறக்குமதி வரி இருக்குது இல்லையா, அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது நண்பர்களே. முதல்ல இது 25% இந்தியாவுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாரு போன வாரம். ஆனால் இந்த மனுஷனுக்கு நமக்கு தான் தெரியுமே, ட்ரம்ப்புக்கு வந்து மண்டையெல்லாம் குழம்பி போய் கிடக்குன்னு. திடீர்னு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை இந்தியாவுக்கு வந்து 50% டாரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நேற்று முதல் கிட்டத்தட்ட 90 நாடுகளின் மீது இறக்குமதி வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்திருக்கு நண்பர்களே. இதில் ஆக அதிகம் எவ்வளோ அப்படின்னா 50%. அது எந்தெந்த நாடுகளுக்கு அப்படின்னா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய 2 நாடுகளுக்கு மட்டும்தான் 50% டாரிஃப் போட்டிருக்காரு. மற்ற நாடுகளுக்கெல்லாம் இதை விட படிப்படியாக குறைந்து கொண்டே வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ட்ரம்ப் இதற்கு இப்பொழுது சொல்லுகிற காரணம் என்னன்னா, ரஷ்யாவிட்டிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது, அதனால தான் இந்த டாரிஃப்னு சொல்லி மொட்டையாக சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப். இதற்கிடையே நேற்றைய தினம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இதனால எனக்கு மிகப்பெரிய சறுக்கல் ஏற்படும் அப்படிங்கிறது உறுதிதான், ஆனாலும் கூட நான் விவசாயிகள் மீதோ அல்லது பால் பொருட்களை உற்பத்தியாளர்கள் விளைவிப்பவர்கள் மீதோ அல்லது நம்ம நாட்டு மீனவர்களின் மீதோ எந்த விதமான தாக்குதலைக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன், எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக பிரச்சனை தான் நடக்குது. அதனால அதில் பெரிய அளவில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதில் வாய் திறக்காமல் இருந்தார். பின்னாடி அவர் கொடுக்குற டைரக்ஷனில் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னாலுமே கூட நேரடியாக நாம் எதிராளியை ட்ரம்ப்பை வந்து காயப்படுத்தவோ அல்லது உசுப்பேத்தி விடவோ கூடாது. நாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்பவுமே பொறுமை காத்து வந்தார். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, திடீர்னு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து இந்தியாவின் மீது 50% நாங்கள் இறக்குமதிக்கான வரி போடுறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே இனிமேலும் பொறுமை காக்கக்கூடாது, பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு அப்படின்னு மனோகரா படத்தில் அவங்க அம்மா வசனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொறுத்தது போதும் பொங்கி எழுகிறேன் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பொங்கி எழுந்திருக்கிறாரே. ட்ரம்ப்புக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பு இத்தனை நாட்களாக இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். அப்படின்னாலுமே கூட அதை எல்லாத்தையுமே கெடுத்து குடிச்சவராக்கிட்டாரு ட்ரம்ப் அப்படிங்கிறதா உண்மை. இதை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னாக்க, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்றைக்குமே நல்ல உறவு, நம்பிக்கையான உறவெல்லாம் இருந்ததே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்தே பாகிஸ்தான் பக்கம்தான் அமெரிக்கா நின்னது அப்படிங்கிறதான் உண்மை. இந்திய பாகிஸ்தான் போர்களின் போதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, குறிப்பாக 1970களில் இந்திய பாகிஸ்தான் போரின் போது அமெரிக்கா நேரடியாகவே களத்தில் இறங்கியதெல்லாம் நமக்கு தெரியும்.
ஆனாலும் கூட இந்தியாவும் அமெரிக்காவும் நேச்சுரல் அலீஸ், ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு கடந்த 20-25 ஆண்டுகளாக பல அமெரிக்க ஜனாதிபதிகள் இந்திய பிரதமர்களோடு அனுசரித்து போய் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒருவர் மேல் ஒருவர் வச்சிருந்த பரஸ்பர அவநம்பிக்கை இருக்குது இல்லையா, அதை மெல்ல மெல்ல படிப்படியாக குறைச்சு ஒரு மாதிரி ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த தொடங்கியிருந்தாங்க. இந்த உறவை மேம்படுத்தினதில் ட்ரம்ப்பும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ட்ரம்ப்புடைய போன பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்தியாவோடு நெருக்கமாகவே இருந்தார், பாகிஸ்தானை வச்சு செஞ்சார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆனால் அதை எல்லாத்தையுமே ஒரே சமயத்தில் போட்டு உடைச்சிட்டாரு ட்ரம்ப் அப்படிங்கிறதான் உண்மை. இனிமேல் இந்தியா எந்த அளவுக்கு அமெரிக்காவை நம்பும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது சரி, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வெடித்ததற்கான காரணம் என்ன? அதுவும் எந்த அளவுக்கு பிரதமர் மோடி அவர்களே நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு வெளிப்படையாக பேசுகிற அளவுக்கு இதில் என்ன பிரச்சனை வெடிச்சது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தக பிரச்சனைகள் ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்க்கணும் நண்பர்களே. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மாதிரி நான் எல்லா நாடுகளின் மீதும் 10% பேஸ் டாரிஃபும் அதற்கு மேலே டாரிஃபும் போட போகிறேன், ரெண்டு நாடுகளும் ஈக்குவலான டாரிஃப் வச்சுக்கிறதா நியாயம். அமெரிக்கா குறைவான இறக்குமதியை வச்சிருக்குது, ஆனால் பிற நாடுகள் சீனா, இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகள்லாம் அதிகப்படியான வரியை விதிக்கிறாங்க. அமெரிக்கா தன்னுடைய பொருட்களை அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது இது நியாயம் அல்ல அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப். அதை ஓரளவுக்கு ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாலுமே கூட அதை ட்ரம்ப் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி களமிறங்கினார். இந்த அறிவிப்பு வந்த ஒரு சில நாட்கள்லேயே இந்தியாவிலிருந்து ஒரு வர்த்தக குழு இந்திய அரசின் சார்பாக அமெரிக்கா போய் இறங்குச்சு. அமெரிக்காவோடு வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடங்கிய முதல் சில நாடுகளில் இந்தியா ஒன்று அப்படிங்கிறத குறிப்பிட வேணும். அதனால் வி ஹேட் திஸ் பிகினர்ஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. ஏர்லி அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் சொல்கிறேன் நான். அப்படி இந்தியாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கி 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் மிக வெற்றிகரமாக நடந்தது அப்படின்னே சொல்லணும். அமெரிக்கா ஆரம்பத்தில் நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ டேரிஃப் விதிக்கிறீங்களோ அவ்வளோ டேரிஃபை நாங்களும் விதிப்போம், அல்லது நீங்கள் குறைங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை பல நாடுகள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு நாடுகள்லாம் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு சில நாட்கள்லேயே அமெரிக்கா தன்னுடைய பேச்சுவார்த்தை பாணியவே மாற்றிக்கிச்சு. எப்படின்னா, அமெரிக்கா உங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற எல்லா பொருட்களுக்கும் நீங்கள் 0 டாரிஃப் டியூட்டி ஃப்ரீயாக அலோவ் பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறீங்க இல்லையா, அதன் மீது நாங்கள் குறைந்த அளவு இறக்குமதி டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லுது. அதாவது நாம் அமெரிக்காவுக்கு டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்கணும். அமெரிக்காவுடைய பொருட்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிறதுனா நாம் வரியே வாங்கக்கூடாது அப்படின்னும், ஆனால் நாம் ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிக்கும், ஆனால் குறைந்த அளவு வரி விதிக்கும். நான் செல்லமாக மெதுவாக அடிப்பேனா நீ அடிக்காமையே இருப்பியான் அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரம்ப் பாசாங்கு காமிக்க ஆரம்பித்தார். இதை ஒரு சில நாடுகள் ஏற்றுக்கொள்ளவும் செய்தது. ஐரோப்பிய யூனியன் எடுத்துக்கோங்க, அதே போல தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், வியட்நாம், சவுத் கொரியா போன்ற நாடுகளும் கூட இதற்கு அடிபணிஞ்சு போனதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்தியா ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிடுச்சுன்னா, நியாயம்னா நியாயத்தை பேசணும். நீங்கள் என் மேலே வரி விதிச்சிங்கன்னா நாங்களும் உங்கள் மேலே வரி விதிப்போம், நாங்கள் வரி குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லுச்சு. நீங்கள் எங்கள் மேலே வரி விதிப்பீங்கன்னா நாங்கள் மட்டும் உங்கள் பொருட்களுக்கு இலவசமாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்தியா கேள்வி கேட்க தொடங்கினது தான் ட்ரம்ப்புக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த நெகோசியேஷன் போய்கொண்டிருந்தது. அந்த நெகோசியேஷனில் இந்தியா சும்மாலாம் இல்லை நண்பர்களே, இந்தியா அமெரிக்காவுக்கு பல சலுகைகள் வழங்குவதற்கு முன் வந்தது அப்படிங்கிறது உண்மைதான். அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி ஆகிற இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது நம்மளுடைய தொழில்துறைக்கு தேவையான இடுபொருட்கள், அதற்கான சின்ன சின்ன காம்பனன்ட்ஸு அல்லது முழுசான காம்பனன்ட்ஸு, முழுசான ப்ராடக்ட்ஸும் கூட, அந்த மாதிரி பொருட்களுக்கு இந்தியா டியூட்டி ஃப்ரீயாகவே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குச்சு.
அதாவது நான் 0 டாரிஃப் கொடுக்குறேன் அதுக்கெல்லாம் அப்படின்னு. இது வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருட்களில் எத்தனை சதவீதம் பார்த்தோம்னா 40% நண்பர்களே. அதாவது இந்தியா வந்து அமெரிக்காவுடைய 40% பொருட்களுக்கு இங்கே 0 டாரிஃப், கஸ்டம்ஸ் டியூட்டியே இல்லாமல் நான் இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒத்துக்குச்சு. ஒரு கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை ரொம்பவுமே சுமூகமாகவே போய்கிட்டு இருந்தது. ஒரு 10 நாளைக்கு முன்பு கூட இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வந்துடும், நல்ல விதமான ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட எதிர்பார்த்தாங்க. இதற்கிடையே இந்தியா வந்து பல கன்செஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார்னு கூட சொல்லிச்சு. அதாவது அமெரிக்காவுடைய போர் விமானங்களை வாங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், F-35. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா வந்து கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் அமெரிக்காவிலிருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெயை அல்லது கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குக்கிங் கேஸ், அது சிஎன்ஜி, அந்த சிஎன்ஜியை வாங்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் மேலும் பல பொருட்களுக்கு இந்தியா வந்து டியூட்டி ஃப்ரீ அக்சஸ் கொடுக்குறோன்னு சொல்லி கூட நம்ம ஒத்துக்கொண்டோம். மேலும் நிறைய பிஸ்னஸ் கொடுக்குறோம் உங்களுக்குன்னு கூட நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இப்படி ஒரு முடிவை நெருங்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த அறவேக்காடு ட்ரம்ப் திடீர்னு தன்னுடைய கோல் போஸ்ட்டை மாத்துறாரு. அதாவது தங்களுடைய குறிக்கோள் என்ன, தங்களுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத மாற்றி அமைக்கிறாரு. அவர் திடீர்னு உள்ள வந்து மனுஷன் என்ன சொல்றாரு, இது பத்தாது, அமெரிக்காவுக்கு வந்து நீங்கள் எங்களுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸு, டைரி ப்ராடக்ட்ஸு, ஃபிஷரிஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து டியூட்டி ஃப்ரீ அக்சஸ் கொடுக்கணும் இந்தியாவுக்குன்னு சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே இதற்கு இந்தியா நோ அப்படின்னு சொல்லிருச்சு. திஸ் இஸ் அ ரெட் லைன் இந்தியா கேனாட் கிராஸ் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த விஷயத்தில் இந்தியா எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதான் உண்மை நண்பர்களே. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய ஜனத்தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள், 50%க்கும் மேற்பட்டவர்கள் விவசாயத்துறையை நாங்கள் நம்பியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படி நாங்கள் அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களையோ பால் பொருட்களையோ டியூட்டி ஃப்ரீ அக்சஸ் கொடுக்கலாம் முடியாது, 0 டியூட்டியில் நாங்களாம் இறக்குமதி செய்ய அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு இந்தியா. மேலும் இந்தியா இதற்கு விளக்கமும் கொடுத்துருக்கு. என்னன்னா, இந்தியாவில் நாங்கள் வந்து பாரம்பரிய பழைய முறைப்படி தான், இன்னும் ஃபுல்லாக மாடர்னான அக்ரிகல்ச்சர்லாம் கிடையாதுப்பா. இது வந்து ரொம்ப லேபர் இன்டென்சிவாக தான் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு ரொம்ப கம்மி தான் உங்களை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் வந்து முழுக்க முழுக்க மாடர்ன் மிஷினரி வச்சு நவீன விவசாயம் பண்ணுறீங்க, குறைவான ஆட்கள் தான் அதில் வந்து ஈடுபடுறாங்க, ஆனால் அதிகமான மகசூலை உங்களால் எடுக்க முடியுது. உதாரணத்துக்கு இந்தியாவில் எடுக்கிற மகசூலை விட நீங்கள் வந்து 2-3 மடங்குக்கு மேலே அதிக மகசூலை நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஏக்கருக்கும் எடுக்க முடியுது. அது வந்து எங்களால் முடியாது, அதனால் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது. இரண்டாவதாக இந்தியா இந்த பால் பொருட்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் பாலை நாங்கள் புனிதமாக கருதுகிறோம், பால் வந்து வெஜிடேரியனாக புனிதமாக நாங்கள் கருதுகிறோம். ஆனால் அமெரிக்காவில் நீங்கள் மாடுகளுக்கு, பசுக்களுக்கு நீங்கள் வந்து நான்வெஜ்ஜை தீவனத்தில் ஆட் பண்ணுறீங்க. அதில் மாட்டு கொழுப்பு, கோழியுடைய எலும்புகள் இருக்குது இல்லையா, எலும்பு, அதையெல்லாம் நொறுக்கி தூள் பண்ணி அதையெல்லாம் ஆட் பண்ணுறாங்களாம் மாட்டு தீவனத்தில். அது மட்டும் இல்லை, பன்றி கொழுப்பு, இதையெல்லாம் நீங்கள் வந்து மாட்டு தீவனத்தில் நீங்கள் சேர்க்கிறதுனால உங்கள் நாட்டிலேருந்து வர்ற பாலை நாங்கள் சைவமாக கருத முடியாது, அது அசைவ பால் அப்படின்னு தான் நாங்கள் கிளாசிஃபை பண்ண முடியும். அதனால் அந்த பாலை நாங்கள் இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்ய அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று, இந்தியா என்ன சொல்லுச்சுன்னா, அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் நீங்கள் வளர்க்குறீங்க, இந்தியாவில் நாங்கள் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் எல்லாம் பெரிய அளவில் நாங்கள் அனுமதிக்க கிடையாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா உறுதியாக நின்றது. அதே போல தான் மீனவர்களுடைய பிரச்சனையிலையும் இந்திய மீனவர்களுடைய ஏற்றுமதிக்கு அமெரிக்கா பயங்கரமாக வரி விதிப்பேன்னு சொல்லி, அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிற மீன் பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம டியூட்டி ஃப்ரீ அக்சஸ் கொடுக்கணும்னு சொன்னபோது இந்தியா ஒரே வார்த்தையில் உங்களுடையது மெக்கனைஸ்டு ஷிப்பிங், மெக்கனைஸ்டு ஃபிஷிங், நீங்கள் ஆழ்கடலுக்குள்ள பெரிய பெரிய கப்பல்களை கொண்டுகிட்டு போய் நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, குறைவான செலவில் நிறைய மீன்களை உங்களால் பிடிக்க முடியுது, அதை பல மாதங்கள் பதப்படுத்தி கப்பலை வச்சு கொண்டு வர முடியுது. இந்தியாவில் அப்படியெல்லாம் இல்லை.
எங்களுடைய மீனவர்கள் எளிய எக்யூப்மெண்ட்டை கொண்டு சின்ன சின்ன போட்ஸில் போய் தான் கொண்டு வராங்க. இதில் லட்சக்கணக்கானவருடைய வாழ்வாதாரம் அடங்கி இருக்குது. அதனால் இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா தெளிவாக சொல்லிருச்சு. இந்த 3 பாயிண்ட் தான் நேற்று பிரதமர் மோடி அவர்களும் நேரடியாகவே சொல்லியிருக்கிறாரு. விவசாயிகளையோ பால் பொருட்கள் தயாரிப்பவர்களையோ மீனவர்களையோ காப்பது என்னுடைய கடமை. நான் தனிப்பட்ட முறையில் இதற்காக என்ன பழி வேணாலும் ஆகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் விவசாயிகளையோ பால் பொருட்கள் தயாரிப்பவர்களையோ அல்லது மீனவர்களையோ நான் பலிகடா ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் அமெரிக்கா கூழுக்கு மாசை மீசைக்கு மாசைங்கிற மாதிரி இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுப்புகிற பொருட்களுக்கு 0 டாரிஃப், அதாவது இறக்குமதி வரியே விதிக்கக்கூடாது இந்தியா அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டு, அதே சமயத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு நான் 15%, 25% வரி விதிப்பேன் அப்படின்னு சொன்னது தான் இப்பொழுது இந்த இந்திய அமெரிக்க பிரச்சனையாக விடிஞ்சிருக்குது நண்பர்களே. இந்த பிரச்சனையில் இந்தியாவுக்கு ஆதரவாக பல நாடுகள் கிளம்பி இருக்கிறாங்க. முதலாவதாக நம்ம சொல்ல போனோம்னா இந்தியாவுடைய நம்பர் 1 எதிரின்னு நம்ம சொல்லுகிற சீனா நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவின் மீது இது போன்று வரி விதிப்பது அநியாயம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு புள்ளிய, அதாவது ஒரு திமிரெடுத்து சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளே திரிவான் இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா அவன் நம்ம வீட்டையே பிடிச்சிக்குவான். இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பானுங்க அப்படிங்கிற கதையாக இது இருக்கும். அதனால் இதில் காம்ப்ரமைஸுக்கே வேலை இல்லை அப்படின்னு சீனா சொல்லி இருக்குது. இதே போல் பிரேசில், ரஷ்யா, பல ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவெல்லாம் சேர்ந்து ட்ரம்ப்பை மேலும் எரிச்சல் அடைய வச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவில் நான் இந்தியாவின் மீது 100% வரி விதிப்பேன் அப்படின்லாம் ட்ரம்ப் பேசி தெரிகிறார் நண்பர்களே. இருந்தாலும் கூட என்ன நடந்தாலும் சரி, இந்திய விவசாயிகளையும் மீனவர்களையும் காப்பது என்னுடைய கடமை, அதிலிருந்து நான் தவற மாட்டேன் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு உறுதி அளிச்சிருக்கிறாரு. இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய சரிவை சந்திப்பார் அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் சொல்லுது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.